அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப்பு உளுத்தம் பருப்பை நல்லா 3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிடுவோம். 2 ஸ்பூனு அரிசி மாவு, கலருக்காக ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சீனி பாகு பண்ணிக்கிடுவோம். 1 கப்பு சீனி, அதே கப்புக்கு அரை கப் தண்ணி ஊற்றிக்கணும். அதே அளவு 1 கப் சீனிக்கு அரை கப்பு தண்ணி. சீனி பாகு இப்போ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் லெமனை புழிஞ்சிக்கிடுவோம். சீனி பாகு கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் ரோஸ் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். வாசத்துக்காக நீ ஏலக்காய் போடணும், ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் மாவை ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஜாங்கிரியை புழிஞ்சி எடுத்துக்கணும். இது நல்லா முருகலாக வேகணும். வெந்ததும் சீனி பாகில் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஜாங்கிரி 2 நிமிஷம் சீனி பாகில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், ஜாங்கிரி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe and follow Bangalore Nelly, Rusi and Instagram.